அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூஎம்டி ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் மிகப்பெரிய பிளாஸ்டான ப்ராஜெக்ட் தான் ட்ரிபிள் எம்சி மேக் மீ மில்லினியர் காயின். ஸோ ட்ரிபிள் எம்சினா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, அதோட விஷன் என்ன, அதை எப்படி வாங்குறது, அதை எப்படி ரிவார்ட் ப்ரோக்ராமில் நம்ம டிக்கெட் வாங்குறது அப்படிங்கிற என்டையர் விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ பொதுவாக ட்ரிபிள் எம்சிஏ அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும்னா, ட்ரிபிள் எம்சிஏ நம்ம மேக் மீ மில்லினியர் காயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் குறிப்பிட்டிருக்க மாதிரியே மேக் மீ மில்லினியர். ஸோ இந்த காயினோட மோட்டிவே நம்ம கம்யூனிட்டியை ஒரு மில்லினியர் கம்யூனிட்டியாக ஆக்கிறதுக்காக தான் இந்த காயின் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டோட்டல் சப்ளை வெறும் 99,000 காயின் மட்டுமே. இந்த ட்ரிபிள் எம்சி காயின் வந்து நம்ம யூபிட் ஸ்கேன் ஓன் பிளாக் செயினில் தான் இந்த ட்ரிபிள் எம்சி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ ட்ரிபிள் எம்சியோட ஓவர்வியூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரிபிள் எம்சியோட சப்ளை எவ்வளோ, அது எதில் ரன் ஆகுது அப்படிங்கிற என்டையர் விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரிபிள் எம்சி மேக் மீ மில்லினியர் காயின். ஸோ இந்த காயினோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காயினில் எந்த ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமும் கிடையாது, எந்த ஒரு ரிவார்ட் ப்ரோக்ராமும் கிடையாது, எந்த ஒரு ரெஃபரலும் கிடையாது, எந்த டீமுமே கிடையாது, இந்த ஒரு மார்க்கெட்டிங் காயினே கிடையாது. இது வந்து நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டியை மில்லினியர் ஆக்கிறதுக்காக தான் இந்த காயின் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த காயின் வந்து பியூர்லி ஒரு பிளாக் செயின் ரிவார்ட் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு காயின். இப்போ எப்படிங்க நம்ம லாட்ரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த காயின் வச்சு ஒரு ரிவார்ட் ப்ரோக்ராம், பிளாக் செயின் ஓரியன்ட் ரிவார்ட் ப்ரோக்ராம் நம்ம கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிவார்ட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த மேக் மீ மில்லினியர் காயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ட்ரிபிள் எம்சி அப்படிங்கிற காயினோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த மேக் மீ மில்லினியர் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 99,000 ட்ரிபிள் எம்சி இன்னைக்கு லைவாக மார்க்கெட்டில் இருக்குது. 99,000. அப்போ இந்த 99,000 காயினுமே எந்த பிளாக் செயினில் ரன் ஆகுது, எந்த பிளாக் செயினில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஓன் பிளாக் செயின் யூஎஸ்சி, தட் இஸ் யூபிட் ஸ்மார்ட் செயின் தான். ஸோ இந்த பிளாக் செயினில் மட்டுமே நம்மளோட யூபிட், யூவிசி எல்லா காயினுமே கிரிப்டோவும் இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஆடடாக இன்னைக்கு ட்ரிபிள் எம்சி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளோட யூஎஸ்சி காயினோட யூசேஜ் இன்னும் அதிகமாகும். யூஎஸ்சி பிளாக் செயினில் இன்னும் அதிக டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் தி ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த ட்ரிபிள் எம்சி காயின் வந்து பேஸ் ப்ரைஸாக $10 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் காயின் ஸ்டோர் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா, காயின் ஸ்டோர் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ கரண்ட்டாக ஆவரேஜாக ஒரு $50 பக்கம் அந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இதோட ரிவார்ட் ப்ரோக்ராம் என்ன, இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ட்ரிபிள் எம்சி வாங்கிட்டோம். ட்ரிபிள் எம்சி வாங்கிட்டு இந்த ட்ரிபிள் எம்சியோட ரிவார்ட் ப்ரோக்ராமில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ஆவரேஜாக ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 நிறையா ரவுண்டு போயிட்டுருக்கும். ஸோ ரவுண்ட் 1ல் ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட் இருக்குங்க, சரிங்களா. 10,000 லாட்ரி டிக்கெட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க டிக்கெட். அப்போ அதில் ஒரு டிக்கெட் நமக்கு வேணும் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஆவரேஜாக $10. ஸோ $10 உண்டான ட்ரிபிள் எம்சி நீங்கள் கொடுக்கணும், புரியுது இல்லைங்களா. இன்னைக்கு ஒரு ட்ரிபிள் எம்சி வந்து $50 அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு $10 உண்டான ட்ரிபிள் எம்சியை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஓகே, அப்போ ஆவரேஜாக நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாங்க. 10,000 டிக்கெட்ஸும் சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்னா அதோட ஒரு டிக்கெட் வந்து விலை $10. அப்போ $1,00,000 கம்பெனிக்கிட்ட ஃபண்டாக கிடைக்கும். அப்போ இதில் 70% கம்பெனி வந்து திருப்பி பீப்புள்ஸ்க்கே ரிவார்ட் பேசிஸில் கொடுக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த டிக்கெட் வருதோ அந்த டிக்கெட்டுக்கு $30,000, செகண்ட் பிளேஸ் $15,000, தேர்ட் பிளேஸ் $10,000. இது வந்து ப்ரைஸஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் பொசிஷன்லேருந்து ஒரு 1,500 பீப்புள்ஸ்க்கு ஈச் $10. அவங்க கொடுத்த $10 ட்ரிபிள் எம்சி திருப்பி ரிட்டனாக $10 USDT அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த எல்லா ரிவார்ட் பேசிஸுமே USDTயாக நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல ஒன்று நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகுது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் எம்சி திருப்பி பீப்புள்ஸ் வந்து இங்கே செல் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் நம்ம பை பண்ணி கம்பெனிகிட்ட கொடுத்துட்றோம். அப்போ இங்கே செல்லிங் அதிகமாக நடக்காது. இப்போ இந்த $30,000 ரிவார்டுமே நமக்கு ட்ரிபிள் எம்சியாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம போய் மார்க்கெட்டில் செல் பண்ணுவோம், ப்ரைஸ் டவுன் ஆகும். அப்போ இங்கே நமக்கு ட்ரிபிள் எம்சியாக கொடுக்கல, கம்பெனி USDTயாக கொடுக்குறாங்க. ஒரு கிளவர் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ட்ரிபிள் எம்சியோட ப்ரைஸ் டவுனுக்கு வாய்ப்பே இல்லை, ப்ரைஸ் ஹைக் மட்டுமே ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே,
இப்போ இந்த 10,000 டிக்கெட்ஸுமே சோல்ட் அவுட் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. டெய்லி நைட் 11:30க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் பை ஆயிருந்தாலும் சரி அதோட அது கட் ஆஃப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 500 டிக்கெட் தான் பை ஆயிருக்கு, 9,500 டிக்கெட் இன்னும் பை ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நைட் 11:30 11:45 போது அந்த 500 டிக்கெட்ஸ் கட் ஆஃப் ஆகி 500 டிக்கெட்ஸ்லேருந்து winner 1 winner 2 winner 3 எடுத்து அந்த பிளாக் செயின்லேருந்து ரிவார்ட் போனஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும் அந்தந்த வேலட் அட்ரஸ்க்கு. ஸோ இதுதான் நம்மளோட ரிவார்ட் ப்ரோக்ராமோட ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் மேக்கிங். எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் பிளாக் செயினில் நம்ம கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம கால்குலேஷன்ஸ் படி இந்த 10,000 டிக்கெட்ஸுமே சோல்ட் அவுட் ஆனால் என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலே பேசலாம், சரிங்களா? அப்போ இந்த 10,000 டிக்கெட்ஸுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா கம்பெனி கிட்ட $1,00,000 ஃபண்டு வந்து கிடைக்கும். அதில் வந்து $70,000 கம்பெனி கம்யூனிட்டிக்கு கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் $30,000 கம்பெனியோட ப்ராஃபிட். ஸோ ஒரு நாள் ப்ராஃபிட். இதே மாதிரி 10 நாள் போனால் என்ன ஆகும், 20 நாள் போனால் என்ன ஆகும், 50 நாள் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த 10,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். இன்றைக்கி தான் நம்மளோட Day 1 MMC ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 500 டிக்கெட் 1000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுது. கண்டிப்பாக வீக்ஸ் அண்ட் வீக்ஸ் மூவ் ஆன் ஆக இந்த 10,000 டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளில் சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இங்கே இருக்குது. அப்போ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. கம்பெனியோட MMC விஷன் ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்குது. ஒரு ஆட்டோமேட்டட் இன்கம் நம்ம கம்யூனிட்டிக்குமே, அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்குமே ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராம் MMC. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காயின் வந்து நம்ம MMC வாங்கி கம்பெனிகிட்ட கொடுத்துட்றோம். நம்ம ரிவார்டு USDT தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் நம்ம போய் MMC மார்க்கெட்டில் விற்க போகிறதில்ல, அங்கே ப்ரைஸ் டவுன் ஆக போகிறதில்ல. அப்போ இந்த டிக்கெட் ஒவ்வொரு நாளைக்கு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த MMCயோட விலை ஹைக்கு தான் ஆகும். ஸோ அப்போ இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு $50க்கு MMC இருக்குது. நாளைக்கு அது $100 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, $100 மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே இப்போவே வேகமாக போய் USDTயை வச்சு உங்களோட MMCயை வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ USDT வச்சு எப்படி MMC நம்ம வாங்குறது அப்படிங்கிற ப்ராசஸையும் பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் MMCனா என்ன, அதோட விஷன் என்ன, அதோட ரிவார்ட் போனஸ் என்ன அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில் பார்த்தோம். இப்போ நம்ம அந்த MMCயை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், MMC நம்ம வாங்கணும்னா நம்மகிட்ட தேவை USDTங்க. ஸோ USDT வந்து வாங்குறதுக்கு உங்களோட அப்ளைன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். USDT வாங்கிட்டு MMC நம்ம எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னா CoinStore எக்ஸ்சேஞ்சில். ஸோ CoinStore எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆப்பும் இருக்குது. ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லைனா குரோம் வெப்சைட்டில் நீங்கள் வெப்சைட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து CoinStore ஆப் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம், டாப் லெஃப்டில் ஒரு வந்து ப்ரொஃபைல் இமோஜி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் பார்க்கலாம் லாகின் ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ டாப் ரைட்டில் ரெஜிஸ்டர். ஓகேங்க, இந்த இடத்துல செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகலை, பிளாக்ல இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் டாப் ரைட்டில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்மால் கேரக்டர்ஸு, அப்பர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே கலந்து இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட் போட்டுட்டு மெயில் ஐடி போட்டுட்டு நீங்கள் கீழே ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நியூ அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிருங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துடலாங்க. ஸோ கொடுத்தோன்னே இன்டெலிஜென்ட் வெரிஃபிகேஷன் வருது. நம்ம ஹியூமன் தானா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் தாங்க இது. ஸோ இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ் மாதிரியே இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இது, செகண்ட் இது, ஓகே கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஸோ இப்போ என்னோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, நான் என்ன மெயில் ஐடி கொடுத்தனோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் பார்த்துட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோட ஓடிபி போட்டுட்டேன், போட்டோன்னே உள்ளே லாகின் ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்து நீங்கள் மேலே ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் என்னோட மெயில் ஐடியும் யூஐடி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் KYC அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. KYC இஸ் நத்திங் பட் நோ யுவர் கஸ்டமர். KYC கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல KYC ஒரு மேண்டேட்ரி KYC நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட கண்ட்ரி, உங்களோட நேம், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்
என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரோ பேன் கார்டு நம்பரோ நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுக்கும் பட்சத்தில் உங்களோட கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். எஸ், லைக் திஸ் உங்களோட நேமு, கண்ட்ரி, ஏதோ ஒரு ஐடென்டி ப்ரூஃப் போட்டு நீங்கள் உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போனீங்கன்னா அந்த ஐடி, கவர்மெண்ட் ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லும், ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ அந்த பேன் கார்டோ ஆதார் கார்டோ அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த செகண்ட் ஃபோட்டோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோ பேன் கார்டையோ உங்கள் கையில் ஹோல்டு பண்ணி உங்களோட சிக்னேச்சர், உங்களோட டேட், நீங்கள் இன்னைக்கு இந்த கேஒய்சி பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு டேட் ஒரு பேப்பரில் எழுதி, அண்ட் யூஐடி, நம்ம வந்து ப்ரொஃபைலில் டாப் லெஃப்டில் யூஐடின்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, அந்த யூஐடியும் எழுதி ஒரு பேப்பரில் கையில் பிடிச்சிக்கணும். இன்னொரு கையில் வந்து ஆதார் கார்டோ பேன் கார்டோ அந்த ப்ரூஃபை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி ப்ராசஸ் சப்மிட் ஆகிரும். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்கள் கேஒய்சி டீடைல்ஸில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம யூஎஸ்டிடியை டெபாசிட் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே அசெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அசெட்டுக்கு வாங்க. அசெட்டில் வந்துட்டு இங்கே டெபாசிட் நம்ம என்ன டெபாசிட் பண்ண போகிறோம்? யூஎஸ்டிடி இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா யூஎஸ்டிடியில் நிறைய நெட்வொர்க் இருக்குது. பட் நம்ம டெபாசிட் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி BEP20, தட் இஸ் நத்திங் பட் பிஎன்பி ஸ்மார்ட் செயின். அப்போ இந்த ஒரு பிளாக் செயினில் மட்டும் உங்களோட ஃபண்ட்ஸ் அனுப்புங்க. ஸோ பிஎன்பி டச் பண்ணிக்கோங்க, BEP20. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எனக்கான டெபாசிட் அட்ரஸ் வந்துருச்சு, QR கோடு வந்துருச்சு. இது வந்து எப்போ நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டுமே தான் வரும். ஓகே, மினிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம்னா $5 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அப்போ இந்த அட்ரஸ்க்கோ இந்த QR கோடுக்கோ உங்களோட யூஎஸ்டிடி ஃபண்ட்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு ஃபண்ட் அனுப்பிட்டீங்கன்னா அச்சோ ஃபண்டை காணுமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இட் வில் டேக் டைம். ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ ஆகும் உங்களோட டெபாசிட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அந்த டெபாசிட் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், டோட்டல் அசெட்ஸில் காமிக்கும். இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்பாட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்டிடி பேலன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், $0.01 தான் இருக்குது. இப்போ நான் வந்து யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இங்கே வந்து நமக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்க, ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நான் சென்ட் பண்ண $300 யூஎஸ்டிடி எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த $300 வச்சு இப்போ நம்ம MMC வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கீழே ஸ்பாட்டுக்கு வாங்க, இங்கே இருக்கு இல்லைங்களா ஸ்பாட், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது MMC. அதுக்கு இங்கே டாப் லெஃப்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இங்கே சர்ச்சில் MMC அப்படின்னு டைப் பண்ணுங்க, MMC USDT பேர். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு மேலே பை இருக்குது, செல் இருக்குது. ஸோ நம்ம பை பண்ண போகிறோம். பையில் அவைலபிள் பார்க்கலாம், 300 USDT எனக்கு காமிக்குது. அப்போ இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பை ஆர்டருங்க, ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே செல் ஆர்டரு. க்ரீனில் இருக்கவங்க எல்லாமே $50க்கு 7.93 MMC பை ஆர்டர் போட்டிருக்காங்க. $51.4க்கு ஆல்மோஸ்ட் 2 MMC வந்து செல் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பை செல்லிங் ஹிஸ்ட்ரி. அப்போ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $51.4க்கு 1.5 MMC ஒருத்தர் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ அப்போ அந்த ரேட்டுக்கு நான் என்னோட ஒரு MMC காயின் நான் வாங்குறேன். சரிங்களா? பை. இங்கே கன்ஃபார்ம் கேட்குது, நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அப்போ பிளேஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அகெயின் அசெட் வாங்க, அசெட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அசெட்டில் நீங்கள் பார்க்கலாம் யூஎஸ்டிடி கீழே MMC காமிக்குது இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு MMC எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு MMCக்கு ட்ரேட் கமிஷன் போக 0.998 MMC காயின் என்கிட்ட இப்போ அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகே, இதை எப்படி இப்போ வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயங்க, நீங்கள் MMC இப்போ என்டையர் MMC வாங்கி வேலெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த வேலெட்டில் இருக்க MMCயை இங்கே காயின் ஸ்டோரில் உங்களால் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ அதனால நாளைக்கு இது $50 இல்லைருந்து $100 $200 போகும்போது உங்களால் செல் பண்ண முடியாது. அப்போ செல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் $300க்கு USDT வச்சு MMC வாங்குறேன்னா அதில் ஒரு $150 நான் என்னோட வேலெட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். பேலன்ஸ் ஒரு $150 நான் காயின் ஸ்டோர்லேயே ஹோல்டு பண்ணுறேன். எதுக்காக? நாளைக்கு MMC ஒரு வேலை $100 $200 ஆனால்
விற்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்காக ஹோல்டு பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மோட்டிவ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் ட்ரிபிள் எம்சியை நீங்கள் வந்து காயின் ஸ்டோர்லேயே ஹோல்டு பண்ணுங்கள். வேலெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் திருப்பி உங்களால் இங்கே காயின் ஸ்டோருக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரிபிள் எம்சி எப்படி வித்ட்ரா பண்ணணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே நீங்கள் பார்க்கலாம் வித்ட்ரா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வித்ட்ரா ஆப்ஷனை கொடுங்க. ஸோ வித்ட்ரா ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கேட்கும், ஆன் செயின், இன்டர்னல் ஃப்ரீ. ஆன் செயின்னா நம்ம வேலெட்டுக்கோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சுக்கோ வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனு. இன்டர்னல் ஃப்ரீ அப்படின்னா நம்மளோட காயின் ஸ்டோர்லேருந்து காயின் ஸ்டோர் அதர் காயின் ஸ்டோர் பீப்புள்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து ஆன் செயினுக்கு பண்ண போகிறோம். ஸோ ஆன் செயின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன் செயினில் இந்த இடத்துல வேலட் அட்ரஸ், வித்ட்ராவல் நெட்வொர்க், அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. இப்போ வேலட் அட்ரஸ் இப்போ எப்படி நம்ம காப்பி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த ட்ரிபிள் எம்சி காயின் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா நம்மளோட சேஃபால் வேலட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட யூபிட் ஸ்மார்ட் செயின் இருக்கும். ஸோ அது கீழே இங்கே மேனேஜ் காயின் இருக்கு இல்லைங்களா? ஸோ மேனேஜ் காயின் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டாப் ரைட்டில் இந்த ப்ளஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல செலக்ட் நெட்வொர்க், நம்மளோட ட்ரிபிள் எம்சி எந்த நெட்வொர்க்கில் இருக்குங்க? யூபிட் ஸ்மார்ட் செயின் யூஎஸ்சி. ஸோ அப்போ அந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்டில் சர்ச்சில் யூஎஸ்சி. ஸோ யூஎஸ்சி நெட்வொர்க்கு. கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் அட்ரஸ் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக நேமு சிம்பிள்லாம் அதுவே வந்துடும். பார்க்கலாம், நேம் வந்து மேக் மீ மில்லியனர்னு வந்துருச்சு, சிம்பிள் ட்ரிபிள் எம்சி டெசிமல் 18 வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து கீழே நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரிபிள் எம்சி உங்களோட டேஷ்போர்டுக்கு ஆட் ஆயிரும். இப்போ இந்த ட்ரிபிள் எம்சியில் எப்படி ரிசீவ் அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ஈஸி தான். இந்த ட்ரிபிள் எம்சியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்க்கலாம் ரிசீவ்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரிசீவை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல கியூஆர் கோடும் இருக்குது, கீழே அட்ரஸும் இருக்குது. அட்ரஸ் காப்பி பண்ணுறதுக்கு இங்கேயே காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அட்ரஸ் காப்பி ஆயிரும். இப்போ அகைன் காயின் ஸ்டோர் வந்து நம்ம சேஃப் பால்லேருந்து காப்பி பண்ண ட்ரிபிள் எம்சி அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி ஒரு டைம் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்ட்ராவல் நெட்வொர்க் வந்து ஆப்வியஸாக நம்மளோட யூபிட் காயின், யூபிட் ஸ்கேன், யூபிட் கொடுத்துட்டு வித்ட்ராவல் அமௌண்ட் என்கிட்ட இப்போ எவ்வளோ ட்ரிபிள் எம்சி இருக்கும் அத்தனையுமே வந்து ஆல் ஆப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ 0.998 ட்ரிபிள் எம்சி இருக்குது. அதுக்கு ஃபீஸாக எனக்கு 0.01 ட்ரிபிள் எம்சி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் இங்கே பார்க்கலாம் கீழே வந்து சென்ட் பின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டுமே உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள், சென்ட் பின். ஸோ இப்போ பார்க்கலாம் உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ என்னோட ஓடிபி போட்டேன். இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன வருது? டு செக் வித்ட்ராவல் ஸ்டேட்டஸ் ப்ளீஸ் கிளிக் பிலோ ஃபார் வித்ட்ராவல் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்மளோட வித்ட்ரா சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ செக் வித்ட்ரா டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுங்க. நீங்கள் பார்க்கலாம் வித்ட்ரா ப்ராசஸிங் ப்ராட்காஸ்டிங்னு வருது. வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இது கம்ப்ளீட் ஆயிரும். நம்மளோட வேலெட்டுக்கு நம்மளோட ட்ரிபிள் எம்சி காயின் வந்துடும். ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்கலாம் நம்மளோட வித்ட்ராவல் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம இப்போ சேஃப் பாலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கான ட்ரிபிள் எம்சி வந்துருச்சு அப்படின்னு. ஓகே, இங்கே சேஃப் பாலில் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு 0.9 ட்ரிபிள் எம்சி ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். இப்போ இந்த 0.9 ட்ரிபிள் எம்சி வச்சு நம்ம ரிவார்ட் ப்ரோக்ராமில் எப்படி டிக்கெட் வாங்குறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஓகேங்க, ஸோ நம்ம ட்ரிபிள் எம்சி ரிவார்ட் ப்ரோக்ராமோட வெப்சைட்டை ஆஸ் யூஷுவல் நம்மளோட டி ஆப்பில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ கீழே எக்ஸ்ப்ளோர் வாங்க. எக்ஸ்ப்ளோரில் டி ஆப்பில் ட்ரிபிள் எம்சியோட ரிவார்ட் ப்ரோக்ராமோட லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை வந்து நான் சேட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு நெட்வொர்க் வந்து ஆப்வியஸாக நம்ம யூபிட் ஸ்கேன் யூஎஸ்சி நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணணுங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து கோ கொடுங்க. கொடுத்தோடனே நம்மளோட ட்ரிபிள் எம்சியோட வெப்சைட் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிரும். இங்கே கனெக்ட் வேலட் இருக்குது, இங்கே ரவுண்ட் 2ன்னு போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்டில் 396 டிக்கெட் ஸ்டில் நோ வந்து சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. அப்போ இது எல்லா ப்ராசஸ் நம்ம கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை கனெக்ட் வேலட். அப்போ அந்த கனெக்ட் வேலட்டை டச் பண்ணுங்கள். ஆல் வேலட்ஸ் கொடுத்து சேஃப் பால் வேலட்டை நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளோட வேலட் அட்ரஸ் கனெக்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் என்னோடய வேலட் அட்ரஸ் வந்து
கனெக்ட் ஆயிடுச்சு, அட்ரஸ் காமிக்குது. அந்த அட்ரஸில் நான் எவ்வளோ யூஎஸ்சி பேலன்ஸ் வச்சுருக்கேங்கிறது கொண்டு எனக்கு காமிக்குது. ஓகே, இப்போ எப்படி டிக்கெட் வாங்குறதுனா ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கு இல்லைங்களா, ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து 0.21 MMC அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே ஒரு டிக்கெட் இருக்குது, நான் வந்து இப்போ அதை 2 டிக்கெட்னு கொடுக்குறேன். அப்போ இங்கே டோட்டல் காஸ்ட்டு 0.4 MMC அப்படின்னு மாறுது. இதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல பை டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறது மூலிமா நம்மளோட டிக்கெட்டை நம்மளால் வாங்க முடியும். ஸோ ட்ரையலுக்கு இப்போ நான் ஒரு டிக்கெட் வாங்குறேன். ஸோ பை 1 டிக்கெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும், அது ரெண்டையுமே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் இதில் வருது இல்லைங்களா, 1 லாட்ரி டிக்கெட் டெபாசிட் ஆஃப் 0.21 MMC. 0.2 MMC கொடுத்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குது. எஸ், ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இங்கே என்ன வருதுங்க, 1 டிக்கெட் அலாட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம வாங்கின டிக்கெட் எங்கே போய் செக் பண்ணணும்னா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. திஸ் ரவுண்டு, யுவர் டிக்கெட்ஸு, பாஸ்ட் வின்னர்ஸ், யுவர் வின்னிங் டிக்கெட். இதில் வந்து யுவர் டிக்கெட்ஸில் காமிக்கும். உடனே போனீங்கன்னா காமிக்காது. காமிக்கலன்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யுவர் டிக்கெட்ஸில் உங்களுக்கான டிக்கெட் ஐடி, டிரான்சாக்ஷன் ஹேஷ், காயின் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இங்கே காமிக்கும். இப்போ நம்ம யுவர் டிக்கெட்ஸில் போய் பார்க்கலாம். எஸ், நீங்கள் பார்க்கலாம் என்னோட டிக்கெட் ஐடி, டிரான்சாக்ஷன் ஹேஷ், எவ்வளோ காயின் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. ஒரு எக்ஸலண்ட்டான பிளாட்ஃபார்ம் வித் டிரான்ஸ்பரன்சி இன்ஃபர்மேஷன்ஸுங்க. இங்கே பார்க்கலாம் 10,000 டிக்கெட்டில் ஆல்மோஸ்ட் 400 டிக்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு எவ்வளோ ஃபஸ்ட் பிளேஸ் ரிவார்டு, செகண்ட் பிளேஸ் ரிவார்டு, தேர்ட் பிளேஸ் ரிவார்டுன்னு இருக்குது. ஸோ இந்த டிக்கெட்ஸ் அதிகமாக ரிவார்டும் அதிகமாகுங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன், இந்த 10,000 டிக்கெட்ஸ் ஃபில் ஆகலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நைட்டு எவ்வளோ டிக்கெட்ஸ் ஃபில் ஆகிருக்கோ அந்த அப்படியே கட் ஆஃப் ஆகி இந்த ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். சப்போஸ் இப்போ நான் 398 என்னோட டிக்கெட் ஐடி, இந்த டிக்கெட் ஐடி வின் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நான் எப்படி பார்க்கணுன்னா, இன்னைக்கு கட் ஆஃப்க்கு அப்புறம் இங்கே இருக்கு இல்லைங்களா யுவர் வின்னிங் டிக்கெட், இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா என்னோட டிக்கெட் ஐடி 398 வின் ஆகிருந்துச்சு அப்படின்னா இங்கே காமிக்கும். ஓகேங்களா, வெரி சிம்பிள், ஒரு எக்ஸலண்ட்டான பிளாட்ஃபார்ம் MMC. ஐ திங்க் இந்த வீடியோ வெரி லாங்காக போயிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். MMCனா என்ன, அதோட விஷன் என்ன, அதோட ப்ராஜெக்ட் என்ன, அண்ட் எப்படி காயின் ஸ்டோரில் ஷைன் அப் பண்ணுறது, எப்படி MMC வாங்குறது, அது எப்படி ரிவார்ட் ப்ரோக்ராம் வந்து டிக்கெட் வாங்குறது அப்படின்னு என்டையர் விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எல்லாருமே MMC வாங்கி எல்லாருமே மில்லியனியர் ஆகலாங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.